ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணி தான்ப்பா இறக்கத்தில் ரொம்பவும் வலுவான அணி, தலை சிறந்த அணி. அது மட்டும் இல்லாமல் 3 விதமான ஃபார்மட்டையும் டாமினேஷன் பண்ணிட்டுற அணி ஒரே அணி இந்தியா மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் கேப்டனான ரிக்கி பாண்டிங் இந்திய அணி குறித்து, இந்திய அணி வீரர்கள் குறித்து சில பல கருத்துக்கள்லாம் கொஞ்சம் நல்லதாகவே பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், எது பேசுனார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ரிக்கி பாண்டிங் அவர் ஒரு ஆஸ்திரேலியன் லெஜெண்டுன்னு சொல்லலாம். நிறைய வேர்ல்டு கப், ஒரு 2-3 வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்துருக்காரு ஆஸ்திரேலியாவுக்கோசரம். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெல்லி ஐபிஎல் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு ஒரு மேன்டர் கோச் இவராக தான் இருக்கார் இது வரைக்கும். பட் இந்த வர சீசன் இவர் இல்லைன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க டிசி அணி. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, இவர் இந்திய அணி குறித்து என்ன பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அணி ரொம்பவே வலுவான அணியாக இருக்குது. கண்டிப்பாக அவங்க இந்த வேர்ல்ட் கிளாஸ் கிரிக்கெட் ஆடிட்டு வந்துட்டுருக்காங்க. 3 விதமான ஃபார்மட்டையும் சூப்பராக ஆடிட்டு வந்துட்டுருக்காங்க. ஒரு காலத்தில் ஆஸ்திரேலிய அணி இந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ ஆஸ்திரேலியா அடுத்தது நான் இந்திய அணி தான் இந்தமாரி பார்க்குறேன். ஏன்னா ஒரு டீம் ஒரு ஃபார்மில் டாமினேஷன் பண்ணும். ஒன்று ஓடிஎல் டாமினேஷன் பண்ணும், இல்லை டெஸ்ட் மேட்ச்சில் டாமினேஷன் பண்ணும், இல்லை T20 டாமினேஷன் பண்ணும். ஆனால் 3 விதமான ஃபார்மேட்லேயும் டாமினேஷன் பண்ணுற ஒரே அணி இந்தியா தான் இப்போ கரண்ட் ஃபார்மில். அதனால் அவங்க இந்த ஃபார்மில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக மேலும் நிறைய உலகக்கோப்பை வெல்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஆஸ்திரேலியா அந்தமாரி தான் நாங்கள் தொடர்ந்து 3 உலகக்கோப்பை வென்றோம். நாங்கள் பீக் ஃபார்மில் இருந்தோம். அதுபோல் இப்போ இந்திய அணி இருக்குது. அடுத்தடுத்து வர ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி, ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பு, அப்புறம் ஐசிசி T20 சொல்லிட்டு நான் கண்டினியூவாக வந்துட்டுருக்கு வேர்ல்டு கப். அதனால் இந்திய அணி நம்ம பார்க்க வேண்டிய அணியாக வரும். கண்டிப்பாக ரொம்பவே சவாலாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க அணியில் எல்லா விதமான பிளேயர் இருக்காங்க. ஆல்ரவுண்டிங் டீமாக இருக்குது, பேட்டிங்கில் இருக்காங்க, போலிங்கில் இருக்காங்க, ஃபீல்டிங் எல்லாமே ஆல்ரவுண்டிங் டீமாக இருக்குது. அதனால தான் இந்திய அணி இவ்வளோ வலுவாக இருக்குது. கண்டிப்பாக இந்திய அணி ஆஸ்திரேலியா அணிக்கு ரொம்ப இப்போ இருக்கிற கரண்ட் ஃபார்மில் எந்த அணிக்கும் சவாலாக இருக்கிற அணி ஒரே அணி இந்திய அணி தான். அதனால் இந்திய அணி கண்டிப்பாக குறி வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆஸ்திரேலியா முன்னாள் கேப்டன் ரிக்கி பாண்டிங் பேசியிருக்காரு. அவர் சொல்கிற மாதிரி எல்லாம் கரெக்டு தாங்க. ஏன்னா 3 விதமான ஃபார்மேட்டிவ் டாமினேஷன் பண்ணாங்க. டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் ஃபைனல் போய் விட்டாங்க. ஆஸ்திரேலியா அணிக்கு ஆப்போசிட்டாக தான். ஓடிஐ வேர்ல்டு கப் ஒரு மேட்ச்சு கூட தோக்காமல் ஃபைனல் தோத்தாங்க. ஆஸ்திரேலியா அணிக்கு ஆப்போசிட்டாக தான். இப்போது T20 ஒரு மேட்ச்சு கூட தோக்காமல் உலகக்கோப்பையை வென்றிருக்காங்க, T20 உலகக்கோப்பையை. அதனால் கண்டிப்பாக இவர் சொல்கிற மாதிரி 3 விதமான ஃபார்மேட்டையும் டாமினேஷன் தான் பண்ணிகிட்ருக்காங்க இந்தியா. ஆனால் இது கண்டினியூ ஆகணும். ஏன்னா அடுத்து வர ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி பாகிஸ்தானில் நடக்க போகிறதா தகவல் வந்திருக்கு. பட் பாகிஸ்தானில் நடக்குமான்னு சொல்லிட்டு அது ஒரு சந்தேகமாக இருக்குது. இந்தியா விளையாடுமான்னு அது ஒரு சந்தேகமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா பிசிசிஐ என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் பாகிஸ்தானில் விளையாட மாட்டோம்பா, வேறு எங்கன்னா இடத்த மாற்றுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் பாகிஸ்தான் கிரிக்கெட் வரையும் நாங்கள் பாகிஸ்தானில் தான் நடத்துவோம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஒத்த காலில் நிற்கிறாங்க. பார்க்கலாம் ஐசிசி எந்த மாதிரி ஒரு முடிவு வருதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்திய அணி கண்டிப்பாக மேலும் நிறைய கோப்பை வேலும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் கமெண்டில் தட்டிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக்கும் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.